இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருதை விருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஒரு பீட்ரூட்டை நான் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இதோட சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடிசை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை இதோட சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு சிட்டிகை அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி லைட்டாக துருவி கூட நம்ம அதில் சேர்த்துக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக பிழிஞ்சுக்கோங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணணும். நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி இந்த ஜூஸ் பார்த்திங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா தூண்டக்கூடிய ஒரு ஜூஸு. ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும், நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா வளரும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு, அதே மாதிரி கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹீமோக்ளோபின் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இதை கொடுக்கலாம். அதே மாதிரி இது ஜீரண சக்தியும் இன்க்ரீஸ் பண்ணும். நல்லா செமிக்காமல் நல்லா ஹெவியாக ஃபுட்டு சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா அந்த டைமில் இதை செய்யலாம். ஸோ ரொம்ப இது டேஸ்டியாக இருக்கும். இது நார்மலாக பீட்ரூட் ஜூஸ் செய்கிறத விட நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் விருதை விருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.